திருநெல்வேலி என்ற பெயர் வர காரணம் என்ன தெரியுமா? சிவபெருமான் மீது அளவு கடந்த பக்தி வைத்தவர் தான் வேதப்பட்டர். இவர் தினமும் வீடு வீடா போய் நெல்லை யாசகமா நெய்வேத்தியத்திற்காக சன்னதி முன்பு உலர போட்டுட்டு குளிக்க போவாராம். அப்படி ஒரு நாள் இவரு குளிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு மழை வந்துச்சான். உடனே ஓடி வந்து பார்த்தாராம், நெல்லு நனைஞ்சிரும். ஆனா அந்த நெல்லை சுத்தி மழை நீர் போறதையும் அந்த இடத்துல மட்டும் வெயில் காயறதையும் பார்த்து வியந்து போனாராம். நெல் நனையாத அதிசயத்தை காண அரசர்கிட்ட போய் சொன்னாராம். மன்னர் ராமபாண்டியனும் வந்து இந்த அதிசயத்தை பார்த்தாராம். நெல் நனையாம இருக்கிறத பார்த்த மன்னன் உலகிற்கே மழை பெய்துவித்து வேதப்பட்டரின் நெல் நனையாம காத்த சிவபெருமானின் சிறப்பை நினைச்சு மெய் சிலிர்த்து நெல்லுக்கு இறைவன் வேலியிட்டு காத்ததனால அன்னையிலிருந்து இறைவனின் திருநாமத்தை நெல்வேலிநாதர் வேணுவனம் என்று அழைக்கப்பட்ட அந்த பகுதியை நெல்வேலி அப்படின்னும் மாத்தினாராம். இதே போல பால்காரன் ஒருத்தன் ராமகோணர் என்றவர் அரண்மனைக்கு பால் எடுத்துட்டு போகும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல கால் தடுக்கி பால் கொட்டிட்டே இருந்துதான் இந்த அதிசயத்தை மன்னர் கிட்ட சொல்ல அவரும் தோண்ட சொன்னாராம். தோண்டும் போது கோடாரி பட்டு ரத்தம் வந்துச்சான். நெல்லையப்பரின் இடது பக்கத்துல வெட்டு